என்ற படத்தின் மூலமாக நான் திரைப்பட நடிகையானேன். அதன் பிறகு என் ஜீவியம் மிகவும் மாறுபட்ட நிலையில் காணப்பட்டது. படிப்படியாக வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டது. ஆனால் மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எப்படியும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்ற என் தகப்பனுடைய அந்த உபதேசங்கள் எல்லாமே என்னை விட்டு விலகி நான் மிகவும் பாவியாக ஜீவித்தேன். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்த போதும் என் மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை உயர்ந்தது. ஆனாலும் நான் ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் சினிமா உலகிலே எப்படி மிக ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தோம் என்பதெல்லாம் நீங்கள் பத்திரிகை மூலமாக படித்திருப்பீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். இப்படியாக ஜீவித்துக் கொண்டிருந்த போது கணவரும் பக்தி உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தபடியால் அவரை போலவே நானும் கோயில்களுக்கு செல்லுவதும் அங்க பிரதிஷ்டம் வருவதும் இப்படியாக சேர்ந்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்திலே என்னுடைய கடைசி தங்கச்சி ரஞ்சிதம் என்று பெயர், அவள் மாத்திரம் அடிக்கடி என்னிடம் சொல்லுவதுண்டு, அக்கா நீங்க இயேசு சாமியை விட்டு எதையோ கும்பிட்டு நீங்க யாராவது குடும்பத்தை பொறுப்பு எடுத்துங்க, நான் பரிசுத்தமா ஜீவிக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவகிட்ட விதண்டாவாதமா பேசுவேன். அப்படியெல்லாம் மனச என் சகோதர சகோதரிகள் மனசை நொறுங்க வச்ச பாவினா. ஆனாலும் அவளுடைய ஜெபமும் என் பெரிய அண்ணனின் ஜெபமும் வீண் போகவில்லை. கர்த்தர் கேட்டார். அந்த சமயத்துல நான் ஒரு நாள் சாயங்காலம் உட்கார்ந்து வீட்டிலே தனிமையா இருந்த போது என் ஜீவியம் ஏன் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையான ஒரு ஜீவியம் ஏற்பட்டது என்று எனக்குள் கலங்கி தவித்து அழுக தொடங்கினேன். அப்போது என் தேவன் என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். உன்னுடைய துன்மார்க்கமான இத்தனை ஜீவியத்துக்கும் நீ என்னை மறுதளித்ததே காரணம் என்பதை எனக்கு சுட்டிக்காட்டினார். தேவானவர்களே, நாங்கள் கர்த்தருக்குள் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்குள் ஜீவிக்கும் ஆரம்பித்த புதிதிலே எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களை பார்த்து சொன்ன வார்த்தை சில பேர் சொன்னார்கள். எத்தனையோ வேஷம் போட்டாங்க, அதுல இது ஒரு வேஷம் அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க. இப்ப என்னுடைய சாட்சியை கேட்கிற சகோதரனை சகோதரியே, ஏதோ ஒரு சினிமாக்காரி வந்தா ஏதோ சாட்சி சொன்னா ஏதோ கதை போல இருந்தது, கேட்டோம் சென்றோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்களானா அந்த நஷ்டம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக நான் ஜீவித்துக் கொண்டிருந்த போது 84ஆம் வருடம் என் தேவன் என்னை உணர்த்தினார். அதன் பிறகு என் மனதில் தெளிவு ஏற்பட்டது. என் கணவர் இருக்கும் அந்த முரட்டாட்டமான நிலையிலே அவரிடம் நான் இதை என் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றத்தை சொல்ல எனக்கு அதிக பயமாக இருந்தது. இருந்தாலும் துணிந்து ஒரு நாள் மெதுவாக அவரிடம் சென்று, எங்க எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தோம், நம்ம இப்படி நெருக்கமான நிலையில இருக்கிறோமே, இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடுவிக்க ஒருத்தரும் இல்லையே, தயவு செஞ்சு ஏசுசாமி கிட்ட இந்த நம்ம நிலைமையை ஒப்படைப்போம், அவராவது நமக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு மெதுவா சொன்னேன். நாங்கள் மொத்த குடும்பமும் கர்த்தரின் அடிமைகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்கள் பக்தியும் அல்ல, எங்கள் சுய புத்தியும் அல்ல, ஒன்றுமில்லை. தேவ ஆவியினாலே ஆகும் என்ற வாக்கு தத்தத்தின்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு படிப்படியாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்ற சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தாமே இது போல உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதிலும் நோவாவின் பேழையில 8 பேர், நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல எங்கள் குடும்பத்திலும் 8 பேர். ஒரே ஒரு மருமகன், மூத்த மருமகன் மாத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். அவரையும் படிப்படியாக கர்த்தர் மாற்றிக் கொண்டு வருகிறார். அவரையும் அந்த நோவாவின் பேழையில் 8 பேர் இருந்தது போல அவரும் எங்கள் குடும்பத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவார் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடிக்கிறேன்.
பவசாபத்தின் குழிதனில் வீழ்ந்துமே நான் பரிதபிக்கையில் ரோகத்தினான். பவசாபத்தின் குழிதனில் வீழ்ந்துமே நான் பரிதபிக்கையில் ரோகத்தினான். பரிவோடெல்லை கரமதை நீட்டி உயர்த்திட பரன்மன திறங்கினாரே. பரிவோடெல்லை கரமதை நீட்டி உயர்த்திட பரன்மன திறங்கினாரே. அல்லேலூயா பாடிடுவேன், அகம் மகிழ்ந்தும்மை துதித்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன், அகம் மகிழ்ந்தும்மை துதித்திடுவேன். என் ஆசையும் நீரே, ஜீவனும் நீரே, மன்னா என் மறைவிடமே. எந்த ஆத்தும நேசரே, என் உள்ளமே உந்தன் அன்பதை நாடிடுதே. உம்மை போலொரு நேசரை காண்கிலேன், பூவினில் உயிர் தரும் இன்பமே நீர். உம்மை போலொரு நேசரை காண்கிலேன், பூவினில் உயிர் தரும் இன்பமே நீர்.